வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சி மூலம் சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும், சகல செல்வங்களும், சகல சௌபாக்கியங்களும், சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும். உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல தெளிவாக சொல்லுங்க. உங்களுடைய கேள்விகளை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு ஒரு விளக்கத்தை கொடுங்க கமெண்ட்ல, சரிங்களா? ஆக உங்கள் ஆதரவுக்கு மிக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகஸ்ட் மாத பலன்கள் பார்ப்பதற்கு முன்னால், சித்தர்கள் இறைவனுக்கு ஒப்பானவர்கள், இறைவனுக்கு நிகராக அஷ்டமா சித்துக்களை உலகிற்கு வழங்கியவர்கள், அந்த ஆற்றல் படைத்தவர்கள், அனைத்து சக்திகளும் இறைவனுடைய அனைத்து சக்திகளும் பெற்றவர்கள், இறைவனுக்கு ஒப்பானவர்கள். இறைவனால் படைக்கப்பட்ட மனித படைப்பின் அத்தனை யோகங்களும் பாதகங்களும், யோகங்களும் பாதகங்கள், ராஜ யோக அமைப்புகளும், இவை அனைத்துமே ஜோதிட ஞானத்தால் அறிந்தவர்கள் இந்த சித்தர்கள். மனித வாழ்க்கை அத்தனை யோகங்களும் சித்தர்கள் மூலம் பெறப்பட்டது. சித்தர்கள் சொன்ன இந்த வாக்கு வன்மை முறைப்படி இந்த பால சித்தர் உங்களுக்கு சித்தருடைய வாக்கை ஏற்று சித்தர் வாக்காக உங்களுக்கு பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலும் தொடர்ந்து அந்த பலன்களுக்கான விளக்கங்களை பார்ப்போம், சரிங்களா? ஆக ஆகஸ்ட் மாத பலன்கள், சித்தர்கள் சொன்ன முறைப்படி ஆகஸ்ட் மாத பலன்கள் 1/8/2025 முதல் 31/8/2025 வரை இருக்கக்கூடிய 31 நாட்களுடைய சிறந்த பலன்கள். மேஷம் முதல் மீனம் வரை தெளிவாக பார்க்கலாம். அதே நேரம் இது பொது பலன். இது அத்தனை பேருக்கும் சொல்லப்படுகின்ற பொது பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கிங்க. நிச்சயமாக சித்தர்கள் வாக்கு பொய்ப்பதில்லை. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக அதை கணித்து சொல்லக்கூடிய முறையில்தான் தவறு ஏற்படுகின்றது. ஆக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை எதிர்கால பலன்கள் தெளிவாக சித்தர்கள் சொன்ன முறைப்படி வழங்கப்படும், சரிங்களா? இப்போ மேஷம் முதல் மீனம் வரை தெளிவாக ஆகஸ்ட் மாத பலன்களை நாம் பார்க்கலாம். ஆகஸ்ட் மாத பலன்கள் யாருக்குன்னா கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு தான் ஆகஸ்ட் மாத பலன்கள். ரொம்ப தேவையில்லாத மனக்கவலைகள், பிரச்சனைகள். ஏன்னா 12ஆம் இடத்துல 3/8 போய் கேது 12ஆம் இடத்துல இருந்தால் ஏதாவது கணவன் மனைவிக்கு இல்லை ஒற்றுமை குறைவு, இந்த பிரச்சனைகள், ஏதாவது தேவையில்லாத வைத்திய செலவுகள், இதெல்லாம் ஏதாவது பூமி மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இடம் வீடு வாசல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைலாம் கொடுத்துட்டு அதெல்லாம் இப்போ மாறிட்டார். கேதுவோட சேர்ந்து செவ்வாய் உங்கள் இடத்துக்கு வந்துட்டார். அப்போ 3/8 பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சிகள், ஒரு தன்னம்பிக்கை, எதிர்பாராத ஒரு முன்னேற்றங்கள், திட்டங்கள், வருமானம், கூடுதல் வருமானம், கூடுதல் முன்னேற்றம், ஒரு இடம் மாற்றம், ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய இடத்தில். அதே நேரத்தில் பூமி இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரும், இடம் மாற்றம் முன்னேற்றமும் ஏற்படும், சரிங்களா? அடுத்தது உங்களுக்கு இந்த 10ஆம் இடத்துல கன்னி ராசிக்கு தொழில் ஸ்தானம், தசம தொழில் ஸ்தானத்தில் 4/7 குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறது. ஒரு கேந்திர வலிமை, தசம கேந்திர தொழில் ஸ்தானம். அப்போ கணவன் மணி இருவருக்குமே தொழில் வருமானம் முன்னேற்றத்தில் எந்தவித தடையும் ஏற்பட போகிறதில்ல. பூமி இடம் வாசல்கள் சம்பந்தப்பட்டதில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். பூமி இடம் வாகன யோகம், பதவி முன்னேற்றம். 10ஆம் இடம் பதவி ஸ்தானம், தொழில் ஸ்தானம். இந்த பதவி ஸ்தானம், தொழில் ஸ்தானம் நல்ல முன்னேற்றம் உறுதியாக உண்டு. ஏன்னா மேலும் உங்கள் புதன் வியாபாரத்துக்குரிய கல்விக்குரியன், கல்வி சம்பந்தப்பட்டதோ அது சிறப்பு. மேலும் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். குரு புதன் சுக்கிரன். சுக்கிரன் யாரு? உங்களுக்கு தனம் பாக்கியாதிபதி. 2ஆம் இடத்து 9ஆம் அதிபதி, 10ஆம் இடத்துல இருக்கும் தர்ம கர்மாதிபதி, புதிய பதவி.
9ஆம் அதிபதி 10ல் உட்கார்ந்தா ஒரு புதிய தர்ம தலைமை பொறுப்பு, புதிய பதவி நிச்சயமா கிடைக்கும். புதிய பதவி, அரசாங்கத்தில் பெரிய பதவி கிடைக்கும், ஒரு தனியார் துறையோ பெரிய பதவி கிடைக்கும், ஒரு ஊராட்சி ஒன்றியத்திலே பெரிய பதவி கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். சரிங்களா? ரைட்டு. அடுத்து கன்னி ராசிக்கு 11ஆம் இடத்தில், அதாவது புதன் 10ல இருந்து என்ன பண்றாரு, 3/8/2025 கடகத்துக்கு வந்துறார். புதன் 10ஆம் இடத்துல இருந்து குரு 11ஆம் இடம் லாபஸ்தானம் தான். 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு ஒரு லாபஸ்தானம். அப்ப தொழில் வருமானத்துக்குரிய லாபஸ்தானத்துக்கு மேலும் அதிகமான லாபம், அதிகமான முயற்சிகள், ஒரு கூட்டு அமைப்பு, ஒரு நண்பர்கள், பழக்க வழக்கத்தினால் தொழில் வருமானம், பதவி யோகம், உயர்ந்த யோகங்கள், ஒரு அரசாங்கத்தின் முன்னேற்றம். ஏன்னா சூரியன் உட்கார்ந்துருக்கார் கடகத்தில். சூரியன் புதன் 2 பேர் சேர்றாங்க முதல்ல. புரிஞ்சுங்களா? உங்க ராசிகதி 10ஆம் அதிபதியும் உங்களுக்கு சூரியனோட சேரும் பொழுது நல்ல ஒரு எதிர்காலங்கள், அனைத்து திட்டங்களும் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றங்கள், நல்ல தொழில் முன்னேற்றங்கள், பதவி முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். ஏன்னா சூரியனை புது சேரும், புத ஆதித்ய யோகம். அடுத்து அதே இடத்து சுக்கிரன் வந்துடுவார். 21/8/2025 சுக்கிரன், அவரை சூரியன் புதனோடு சேர்ந்து சுக்கிரன் சேர்ந்துறார். அப்ப சுக்கிரன் உங்களுக்கு 2/9க்குரியவர், உங்களுக்கு அவரும் 11ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அப்ப மேலும் மேலும் பல முன்னேற்றங்கள், பதவியால் முன்னேற்றங்கள், வருமானத்தால் முன்னேற்றங்கள், திருமணத்தால் முன்னேற்றங்கள், புத்திர பாக்கியங்கள், சுபயோகங்கள், பல செல்வங்கள், உயர் பதவிகள் பெறக்கூடிய பலவிதமான யோகங்கள் அறிவிக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கார். அடுத்து இந்த 25/8/2025 மட்டும் என்ன ஆகுதுன்னா 12க்கு வந்துடுறார் புதன். இந்த 12க்கு வந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு பதவி, வெளிநாட்டுக்கு போக நினைக்கிற வெளிநாட்டுக்கு போயிடலாம், வெளிநாட்டு பதவி நிச்சயமா கிடைக்கும். சூப்பர் இல்லைங்க? எவ்வளவு கனவு கண்டிருப்பீங்க. உங்க கனவுல நனவாகக்கூடிய அற்புதமான யோகங்கள் கன்னி ராசிக்கு. அடுத்து இந்த வழக்கம் போல கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்தில் தொழில் வெற்றி, வருமான வெற்றிகள், முன்னேற்றங்கள், சத்ரு வம்பு வழக்குகள் வெற்றி பெறக்கூடிய இடத்தில் சனி ராகு கூட்டமைப்பில் இருப்பது. தனித்து இருக்கக்கூடாது. சனி ராகு சேர்ந்துட்டாலே ஒரு வெற்றியை கொடுத்துரும். அதில் எந்தவித மாற்றம் இல்லை. 6ஆம் இடத்துல ஒரு சனி ராகு இருந்தா அது பெரிய வலிமை. வருமானங்கள், இடம் வீடு வாசல் வருமானங்கள் வரும். வருமானங்கள் நிச்சயமா வரும். கூடுதல் வருமானங்கள் வரும். வாடகை வருமானம் அதிகமாக வரும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த ஆணைமுகனின் அருளால், அந்த ஆறுமுக பெருமான அருளால் அனைத்து யோகங்களும் இந்த ஆகஸ்ட் மாதம் கன்னி ராசிக்கு உண்டு. உங்கள் தனிப்பட்ட இது பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும், கிளை நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.